அவங்க நியூஸ் பார்க்குறேன் உண்மைதான். இப்போ அதுக்காக ஒரு கேட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உள்ள போய் செய்யத்தான் செய்வோம். ஆனால் அந்த செய்யும் போது வர ஃபீட்பேக் இஸ் வாட் இஸ் பாதரிங். எது செய்தாலும் குற்றம் எங்களுக்கு தெரியாது. உங்க குடும்பத்தை வந்து வாக்கப்பட்டிருக்கோம். ஏதோ எனக்கு அடுத்த இது உங்க குடும்பத்தை வந்து வாங்க எங்களை வாங்க பண்ணுவோம். வெறுத்து போயிட்டா நாங்க வெளியே உட்காந்துருக்கோம். நாங்க ரிமோட் கொடுக்காம இல்ல, ரிமோட் எங்க கைக்கு வரதுன்னு அஞ்சரை மணிக்கு தோறும் இல்ல 5:30 மணிக்கு 8 மணி வரைக்கும் அவங்க வேலையை கவனிக்கிறாங்களா, வீட்டுக்கார கவனிக்கிறது. அவங்க வீட்டுக்கார அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா உண்மை என்னன்னா கணவன் உள்ள வந்தாக்க என்ன டிஎன்எஸ் ஐஓஎன் நடக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். அது டென்ஷன் டைம். பிள்ளைங்களை கிளம்புறதா இருக்கட்டும், குளிச்சு விடுவாங்க, எல்லாம் டென்ஷன் டைம். நம்ம உள்ள தூண்டு நம்ம அதுக்கு திட்டு வாங்கி முடியாது. நம்மளால முடியாது. நாங்க ஒதுங்கிக்கிறோம். வேலை நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லுவோம். நாங்க ஒதுங்கிக்கிறோம். பிகாஸ் நீங்க எங்களை பண்ண விடுறதில்லை. அதுதான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி அது ஜஸ்ட் கன்க்ளூட். இன்ஃபோசிஸ் மென்டர் யாரும் தெரியும் தெரியுங்களா? இன்ஃபோசிஸ் மென்டர் நாராயணமூர்த்தி. நாராயணமூர்த்தி வைஃப் தெரியுங்க, சுதாமூர்த்தி சொல்லுவாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். ஒண்ணு, நீ ஆபீஸ் போ, நான் போயிட்டு வரணும். இல்ல நான் ஆபீஸ் போறேன், நீ வீட்டு வேலையிடும். இப்படி நான் சொல்றது நாராயணமூர்த்தி சொல்ல சுதா சொன்னாங்க. நாராயணமூர்த்தி இனிஷியேட்டிவ் எடுத்து சரி நான் போய் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு கவனிச்சு இன்னைக்கு இன்ஃபோசிஸ் ஒரு லெவலுக்கு கொண்டுட்டாரு. நல்ல லெவலுக்கே கொண்டுட்டாரு. இதே ரோல் ரிவர்ஸ் ஆகினா என்ன ஆயிடுறது நம்ம நினைக்க முடியாத ஒரு இது. ஏன்னா அவகாசம் இதே சுதாமூர்த்தி 2007 went out for recruitment into Salem and Dharmapuri, recruiting 400 fresh engineers. Not one engineer existed in process in 2008. இது உண்மை. விஜய் சொல்லி பார்த்தார், சமைக்க நாங்கள் ரெடி, சாப்பிட நீங்க ரெடியா? நாங்கள் அதான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ரெடி தான். We are always ready to help you out. But allow us. Don't give us feedback. We are open for feedback, but not criticism. Feedback is different from criticism. எதுக்கு எடுத்தாலும் போட்டு நச்சரிக்கிறது எங்களுக்கு பிடிக்காத. வீட்டு வேலை வேண்டுமா, செய்ய வேண்டுமா, அன்பை கொடுங்கள், அன்பை மட்டுமே கொடுங்கள். வாயை சார்ந்தால் என்ன வருகிறது கல்யாணம் எல்லாருக்கும் தெரியும். கொண்டாடி கொண்டாடி இருக்கவங்க வேற வழி இல்ல. நன்றி. எல்லாருமே மெயினான டாபிக்கே தொடர்ந்து வெறும் நகைச்சுவை எடுத்து உங்கள் கேட்டத்தை வாங்கிக் கொண்டிருக்கிறார்களே தவிர சமைப்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்று முதல் இன்று வரை நரமானம் என்று ஒன்றுதான் இருக்கிற சமையலி காரணம் என்று எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இன்று நமக்கு உணவு சாதிக்க போவது கூட கரணவரம் கேட்டதற்கு ஆண்பிள்ளைகள் தான். அன்றும் நலமானதான் சமைத்திருக்கிறான். அதற்கு ஏற்ற ருச்சி அந்த மனதில் இருந்தும் வராது என்றுதான் சொல்லியிருக்கிறார்களே தவிர அந்த காலம் தொட்டே சமயக்கலை என்பது ஒரு ஆழமுயற்சிதான். இன்று நாங்கள் பெருந்தங்களோடு அதனை உங்களுக்காக செய்கிறோம். பிறந்தவுடன் அம்மா செய்கிறார், பின் உங்கள் சகோதரி செய்கிறார், அதன் பின் உங்கள் மலையாள வருகிறார், பின் உங்கள் பெண் வருகிறார். உட்கார்ந்து நன்றாக பூக்கு பிடிக்கும் உங்களுடைய சிந்தருக்கு அந்த சமயத்தை கூட எங்களுக்கு நீங்கள் உதவ மாட்டேன் என்று சொல்வது எங்களுக்கு நியாயம் என்று எனக்கு தெரியாது. அடுத்ததாக ஒரு பழமொழி உங்களுக்கு, ஏழை பிடித்தவன் என்ன செய்வான், மனை பிடித்தவன் பாக்கியத்தாலே என்று. ஏழை பிடித்தவன் உழவன், அது ஒரு ஓமைக்கு தான். வெளியே வேலை செய்யும் ஆண்மகள் அவனுக்கு வெளியில் செல்ல முடியும், எதிர் அணிகளும் அதனை கூறினார்கள். வெளியில் செல்ல தெரியும், வேலை
தெரியும், பணம் போல ஈட்டி கொண்டு வந்து கொடுக்க தெரியும். ஆனால் ஆவதும் பெண்ணோட அழகு பின்னாலே இங்கே வீட்டில் உட்கார்ந்திருக்கும் அந்த பெண் புத்திசாலியாக இருந்து அந்த பணத்தை அவர் பக்க மொழியை கொலை வைத்து சேமித்து வைத்தால் அந்த குடும்பம் முன்னேற முடியும். ஏழைத்தவன் என்ன செய்வான்? அவனுக்கு பையனை மட்டும்தான் தெரியும். பாலியத்தோர் பாகிசாலியாக இல்லை என்றால் அந்த பையன் தெரியும். மூன்றாவதாக உத்தியோக புருஷ லட்சணம் அதிகமாகவே சொல்லிவிட்டார்கள். அந்த காலத்து பெரியவர்களுக்கே தெரியும். குழந்தையில் இருந்தே பெண் வேலை செய்கிறார், இவனுக்கு உத்தியோக புருஷ லட்சணம் என்று சொல்லிவிட்டால்தான் இவன் ஏதாவது வேலை செய்வான் என்று. உத்தியோக புருஷ லட்சணம் சொன்னார்கள். உத்தியோக புருஷ லட்சணம் என்று தெரிந்திருந்தும் இன்று எத்தனை பேர் நீங்கள் பெண்களை வேலைக்கு போகாது, என் சம்பளத்தை நான் குடும்பத்தை கௌரவமாக நடத்தி காட்டுகிறேன் என்று எத்தனை அன்பர்கள் சொல்கிறீர்கள்? இந்த சமுதாயத்தை நன்றாக பெற்றாக வேண்டும் என்ற சுயநோக்கினாக ஒரு அப்ரோச்சினாக. ஆனால் அந்த சுயநலநிலையை கூட நீங்கள் எக்ஸ்பிளைன் செய்கிறீர்களே தவிர அந்த அப்படி வேலைக்கு போகும் பெண்களோ வேலைக்கு போகாத பெண்களோ வீட்டு வேலைகளை செய்யுங்கள், தவறில்லை, உங்களுடைய பொருளாதார சுமை நாங்கள் சேர்த்துக் கொள்கிறோம். ஆனால் எங்களுக்காக நீங்கள் சிறு சிறு வேலைகளை செய்யுங்கள். சாப்பிட்டு தவிர நம்மளால் வேலையை வச்சு போவேன். அடுத்ததாக அன்று இப்பொழுது பெண்களை விரைவாக வைத்திருந்த காலம் முடிந்து அடுப்பது பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சில ஆண்கள் ஆணாதிக்க கொடுமையாளர்கள் சொன்ன காலம் உண்டு. ஆனால் இன்று நாங்கள் இந்த ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுகிறது பெண்கள் தான் ஆண்களை நீங்கள் படிக்கிறார்கள் என்று. அந்த படித்த பின்னும் நீ அடுப்பு மட்டும்தான் ஊற வேண்டும், பெண்களுக்கு மட்டும்தான் என்று சொல்வது எந்த இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். அடுத்ததாக இன்று நாம் இருக்கும் சமுதாயத்தில் அறிவியல் வேலை என்பது குறைந்து வருகிறது. லவ் மேரேஜ், காதல் திருமணங்களும் கலப்பு திருமணங்களும் இருந்த பொழுது பெற்றோர்கள் சம்பந்தமில்லாத நடக்கும் திருமணங்களில் முக்கியமாக உற்றார்கள் பெற்றோர்களை வாழ காட்ட வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு இருக்கும் பொழுது இருவரும் மனசு ஒத்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் ஒழிய, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழ்ந்தால் ஒழிய வாழ்க்கையில் முன்னேற முடியாது. கடைசியாக ஒன்றே ஒன்று கேட்கிறேன், என்ன இல்லை எங்களுக்கு தெரியாது என்கிறார்கள். நாங்கள் எங்கள் வாயில் வழிகள் இருந்து வெளியே கல்வியிலிருந்து வெளிவரும் பொழுது குழந்தைகளுக்கு தெரிந்து கொண்டாலோ எங்கள் கேள்வியிலிருந்து புரிந்து உங்களுடைய வீட்டில் திருமணமாகி கொண்டு செல்கிறீர்கள். அங்கு உங்கள் தாய்க்கும் உங்கள் சகோதரிக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போன்ற வேண்டும் என்று எங்கள் தாயின் கல்வியிலிருந்து பிறந்தவுடனே நாங்கள் கற்றுக்கொண்டோமா? ஆனால் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கும் அதை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது இது தெரியாது என்று சொன்ன ஆண்களுக்கு வெட்கப்பட வேண்டும். நீங்களும் கற்றுக்கொள்ளலாம், ஏன்னா எங்களால் கற்றுக்கொள்ள முடிகிறது. அம்மா நீ பாவம் அப்படின்னு சொன்னாரு, விஜய் சொன்னாரு, அம்மா நீ பாவமா வேலையை பண்ண மாட்டாங்க. அது அம்மா நீ பாவம் மிஸ்யூஸ். அம்மா தான் பாவத்தோட சொல்றாங்க, நீங்க திரும்ப பாவத்தோட சொல்லலாம். அம்மா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நான் திரும்பி பண்றேன். உங்க அம்மா சொல்றாங்க வார்த்தை மனைவி எப்படி சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கிரிக்கெட் பார்ப்பது, அதுவும் 1970 நடந்த கிரிக்கெட் மேட்ச் எத்தனை நேரம் போட்டாலும் பார்ப்பாங்க. அது டென்னிஸ் மேட்ச், ஒலிம்பிக்ஸ் எல்லாம் விடாம பார்ப்பாங்க. அப்ப அதனால மெகாசிரி மட்டும்தான் அவங்க மனசுல பதிஞ்சவாங்க. அடுத்தது நாம எடுத்துக்கொள்கிறோம் என்றால் நாங்கள் உணர்த்தப்படுகிறோம். ஏன்னா துன்பப்படுது நாங்கள். அவர்கள் நகைச்சுவையோடு பேசி கைக்கட்டி வாங்கிக் கொண்டு போய்விடுவார்கள். ஆனால் நிதர்சன உண்மை, நிதர்சன வாழ்க்கை நாங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உணர்த்தப்படுகிறோம்.